Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana Dhimirandasya Jnana Janadhalakaya Sakshurunmilitamena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vachalam bhangam langayate git Yetripatamaham vande Shri Gurum Didharanam Paramanandam Madhavam Shri Chaitanyamishwaram Namo Vishnu Padaya Krishna Pristaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Nityanamine Namaste Saraswati Deve Gauravani Vacharine Nirvishesha Shunyavadi Bhashyadane Sadarine Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vaishnava Gauravanta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Madam Ki Divine Grace Shri Bhaktivedanta Swami Srimad Maharaj Ki Shri Gurudev Ki Jai Jai Gaur Premanande Hare 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 Krishna Hare Krishna Prabhuji Hare Krishna Mataji வீட்டில் போட்டுக்கோங்க சரோஜா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி பிருந்தாவனில் வந்து நிறையா கோயில் பெரிய கோயில் வரணும், எல்லாம் இஸ்கான் பக்கத்தில் ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரபாத் ஆசைப்பட்டார். ஆனால் கடைசி வரையும் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், கடைசியில் அந்த குருதாஸ் பிரபு வந்து பார்க்கும்போது டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி இல்லை. அதனால் பிரபாத் என்ன அவங்க கேட்கும்போது சொல்கிறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி கான்கிரீட் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னோன்னே உடனே என்ன பண்ணுவாங்க, பிரபாதுக்கு ஏப்பா பண்ணி ட்ரக்காக சிமெண்ட் வந்து இறங்கும். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் லாக் பண்ணிட்டு எல்லாம் சிமெண்ட் வந்து நம்ம கோல்டு மாதிரி, கோல்டு கிடைக்க அப்படி கஷ்டம், அது மாதிரி சிமெண்ட் அப்படி இருந்துச்சு அந்த டைட்டில். சார் கடைசியில் என்ன பண்ணுறாரு பிரபாத். ஆனால் அதுக்கடுத்து என்னாச்சுன்னா பிருந்தாவனம் வந்தோடனே பிரபாத் இப்போ உடம்பு வீக் ஆகிடுச்சு. 1974 இல்லையா, 1974 எத்தனை வயசு ஆகுது அவருக்கு? 96 பிறந்தார் இல்லையா, 78 வயசு, 78 இயர்ஸ் அவருக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணும் இல்லையா. ஸோ அவருக்கு என்ன ஆச்சு, உடம்பு வீக்காக ஃபீல் பண்ணுறாரு. டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவார், 1 o'clock எழுந்திரிச்சு ஹரே கிருஷ்ண மாதாஜி எழுந்திரிச்சு எழுத ஆரம்பிச்சுவார். 1 to 5 மங்களாட்சி நடக்கிற வரைக்கும். இப்படி அவர் தூங்குறதே 2 மணி நேரம் 3 மணி நேரம் மொத்தம் தூங்குவார். ஆனால் இப்போ வீக்காகனா அவரால் எழுத முடியல. ஓகே, ரொம்ப வீக்காக இருந்தார். அவருடைய அப்பியரன்ஸ் டே அன்னைக்கு, ஜென்மாஷ்டமிக்கு அடுத்த நாள் அப்பியரன்ஸ் டே அன்னைக்கு. ஓகே, அஸ்மி அவர் டெஸ்கில் உட்காந்துருக்காரு. ஓகே, அவர் என்ன பண்ணாரு, அப்படி பில்லோவில் சாஞ்சி அப்படி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமே அவர் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. 104 டிகிரி இது போயிருந்துச்சு. பசியே இல்லை, சரியான காய்ச்சல். 104 டிகிரி வாசினி, 104 டிகிரி. லோக்கல் டாக்டர் வர்றாரு, வந்து பார்க்குறாரு, இவருக்கு மலேரியா இருக்குன்றாங்க. மலேரியாலாம் அப்போ வந்து மிகப்பெரிய டிசீஸ். ஓகே, டைஃபாய்டு, மலேரியா, கால்ரா, அதெல்லாம் வந்து பெரிய பெரிய டிசீஸ். ஸோ அப்போ வந்து இப்போ கோவிட் மாதிரி அப்போ ஸோ மலேரியா வந்துருக்கனோடனே சில மெடிசன்லாம் கொடுக்குறாரு. பிரபாத் வந்து அதை எடுத்துக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் மெடிசன் சாட மாட்டேங்கிறார். 2வது டாக்டர் வந்து கொடுத்தாரு, அவரும் நிறைய மெடிசன்லாம் கொடுத்தாரு. பிரபாத் சொன்னார், இந்த டாக்டரை கூப்பிட்டு வராதிங்க அப்படின்ட்டு. டாக்டர்லாம் இன்னைக்கு ட்ரீட் பண்ண முடியாதுன்றார். ஓகே, ஸோ அப்போ வந்து சுத்தகீர்த்தி அவர் தான் பர்சனல் சரௌண்டாக இருக்கார். அவருக்கும் மலேரியா வந்துடுச்சு. சுத்தகீர்த்தி வந்து ஒரு அயல்நாட்டு பக்தர் இல்லையா, அயல்நாட்டில் வந்து ஒரு பக்தர். ஸோ அவருக்கும் மலேரியா வந்துடுச்சு. உடனே இன்னொருத்தரை போடுறாங்க, குலாதிரின்னு ஒருத்தரை போடுறாங்க. அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து அவருக்கு மலேரியா வந்துச்சு. யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்குலாம் மலேரியா இருந்தது. ஓகே, இந்த மாதிரி வெதர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கு, அப்புறம் மழை பெய்யுது, இந்த மாதிரி மாறி மாறி. ஓகே, கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவுடியாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஸோ நிறைய கிளவுடியாக இருக்கும், ஆனால் சன்னும் பயங்கரமாக இருக்கும். ஓகே, சூரியனும் பயங்கரமாக அடிக்கும். இந்த மாதிரி விருந்தாவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் பிரபாவுடைய கண்டிஷன் மோசமாகிட்டே இருக்கு, பயங்கரமான ஃபீவர். ஓகே, இப்போ பக்தர்கள்லாம் பயமாயிடுச்சு.
பிரபாவுடைய லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பேட்ட ஆரம்பிச்சான். ஓகே, ஸோ பிரபா என்ன பண்றாங்க, ஒரு பெட்ல கூட்டு வந்து ஒரு கூலர் மாதிரி வச்சு அவர் விசிறி விட்டுட்டு இருக்கான், மசாஜ் பண்ணிக்கிட்டே விசிறான். நிறைய நாள் ஆயிடுச்சு, பிரபா எதுவுமே சாப்பிடவே இல்லை. கொஞ்சம் கிரேப்ஸு, கொஞ்சம் ஆரஞ்சு ஸ்லைஸ், அவ்வளோதான். இதுதான் அவனுடைய சாப்பாடே. ஓகே, ஆரஞ்சு வந்து அவ்வளோ, ஆரஞ்சு ஸ்லைஸ் கொஞ்சம் கிரேப்ஸ் வரும். ஓகே, இதே தான் அவங்க அப்பா பண்ணாரோ. அவங்க அப்பா இறக்கும் போது இதுதான் பண்ணாராம். டிசம்பர் ஆகும்போது சாப்பிடாமலே இருந்து அனுப்பினான். ஓகே, அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போய் இறக்கல, சாப்பிடாம தான் இருந்தார். ஓகே, இந்த மாதிரி சொன்ன உடனே எல்லாம் பிரபாவுடைய பக்தர்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சான். ஓகே, இது என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு, பிரபா அவனுக்கு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண, அவனே அங்கே இருக்க பிருந்தாவனம் நிறைய கோஸ்வாமிஸுடைய சமாதிகள், வைஷ்ணவனுடைய சமாதிகள், அதுக்கெல்லாம் விசிட் பண்றாங்க பக்தர்கள். விசிட் என்ன பண்றாங்க, அங்கே போய் பிரார்த்தனை பண்றாங்க, கீர்த்தன் பண்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு நாள் ஹரிகேஷா அப்படின்னு ஒரு என்ன பண்ணார், ஒரு டிசைபிள் வர்றாரு. அவர் வந்து ஒரு நாள் ஃபுல்லா கீர்த்தன் பாடுறாரு, நைட்டு ஃபுல்லா முழிச்சிருக்கு. உடனே பிரபா என்ன சொல்றாரு, இந்த கீர்த்தனை தான் எனக்கு லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்னையில என்ன பண்றாங்க, டிசைபிள்ஸ் தான் டேர்ன் எடுத்துக்கிறாங்க. டெய்லி என்ன பண்றாங்க, கீர்த்தன் பண்றாங்க ஒரு நாள். பிரபா சொல்றாரு, எனக்கு ஏன் இந்த மாதிரி திடீர்னு வியாதி வந்துச்சுன்னா, கீழே இருக்க அந்த பக்தர்கள்லாம் சரியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றதில்ல, சாண்டிங் பண்றதில்ல, மங்களாதிக்கு எந்திரிக்கிறதில்ல, இந்த மாதிரி நான் ஒழுக்கம் இதெல்லாம் ஃபாலோ பண்றதில்ல 80%. அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஓகே, பிருந்தாவனில் இருக்கும்போதே சில பேர் 4 மணிக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, இதுதான் என்னுடைய வியாதி காரணம். ஏன்னா ஆன்மீக குருக்கு ஒரு வியாதி வருதுன்னா அது வந்து டிசபிள் தான் காரணம். அவங்க எல்லாம் சத்தியபிரமாணம் பண்ணி சூரியன் முன்னால, அக்னி முன்னால, பகவான் முன்னால, குரு முன்னால சத்தியபிரமாணம் பண்ண உடனே அவருடைய பாவலிகள் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, குருவும் எடுத்துக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இனிஷியேஷன் முடிஞ்ச பிறகு பாவம் பண்ணாருன்னா அது குருவை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, அதனால இந்த மாதிரி பாவங்கள் எடுக்கும்போது சில சமயம் கெட்ட கனமாக வரும் குருக்கு. சில சமயம் என்ன, இந்த மாதிரி வியாதிகள் வந்து முடிஞ்சிடும். அவருக்கு வியாதி இருக்குன்னா அவங்களுடைய டிசபிள்ஸ் தான் சரியா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம், ஒரு குருக்கு வியாதி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டார். ஓகே, ஏன்னா எல்லா பக்தர்களும் அப்படி யோசிக்கிறாங்க, அடா அப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எல்லா டிசபிள்ஸும். ரெகுலராக என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பிரபா புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கர்மிக் ரியாக்ஷன் வந்து இனிஷியேஷன் எடுத்தாலும் குரு தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஓகே, அந்த கர்மான் இந்த கர்மாவை குறைக்கிறது வந்து குரு தான், குரு மூலமாக கிருஷ்ணா குறைக்கிறார். ஓகே, அதனால இந்த பக்தர்கள் அதுக்கப்புறம் இனிஷியேஷனுக்கு அப்புறம் பண்ண சின்ஸ்னால, பாவங்கள்னால குருவுக்கு வந்து என்ன ஆகுது, ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஆனால் பிரபா சொல்றார், இந்த மாதிரி நிறைய பேரை பக்தர்களா டிசபிளா ஏற்றுக்கிட்டது தவறு. 5000 பேர் மேலே ஏற்றுக்கிட்டார் இல்லையா, நிறைய பேர் உடனே வந்தவனே ஏற்றுப்பார். நீ 4 குழுக்கள் ஃபாலோ பண்ண முடியுமா, சேன் பண்ணுறியா, ஓகே டிசபிளா மாதிரி அப்படின்னு சொல்லி ஏற்றுப்பார். இது வந்து ஒரு ஹரே கிருஷ்ண மெசேஜ். இது வந்து ஒரு தவறு அப்படின்னு பிரபா சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி மெச்சூரிட்டி இல்லாமல கிருஷ்ண உணவுல எடுத்தவொடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க பார்த்தா பாவகாரங்களுக்கு ஆன்மீக குரு வந்து சஃபர் பண்ணுவோம், ஜீவ கோஸ்வாமி சொல்லிட்டார். ஓகே, அதனால மிகப்பெரிய ஒரு வியாதியா ஆன்மீக குருக்கு வந்துருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸோ இதனால நான் டாக்டரால் குணப்படுத்த முடியாது. இது ஆர்டினரி மலேரியானா அவங்க கொடுத்த மெடிசன்லாம் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த வியாதி வந்து ஆன்மீகம் ரிலேட்டடாக இருந்தனால அவங்களால குணப்படுத்த முடியல. ஓகே, ஸோ பிரபா கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி அவருடைய மெசேஜ் வந்து பிரம்மானந்த சுவாமி நியூயார்க்கில் இருக்காருல, அவருக்கு அனுப்பப்படுது, நியூயார்க்கில் இஸ்கான்ல. ஓகே, உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் 24 hours கீர்த்தன் பண்ணுறாங்க. எல்லாம் எல்லா இஸ்கான் டெம்பிள்லையும் என்ன பண்ணுறாங்க, கீர்த்தன் ஸ்டார்ட் பண்ணுது. பிரபா ரிகவரிக்கா எப்படி 1967 நம்ம நரசிம்ம ஸ்தோத்திரம் பாடினாங்கல்ல, பிரபாத்துக்கு ஒரு மாதிரி வந்து காட்டுற மாதிரி முடியாமல் போனாங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் என்னுடைய மாஸ்டர் வந்து இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி நரசிம்மட்ட ப்ரே பண்ணாங்க 1967. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ப்ரே பண்ணுறாங்க. ஓகே, என்ன மெசேஜ் பண்ணாங்கன்னா 80% ஆஃப் லீடர்ஸ், என்னுடைய இயக்கத்தில் இருக்கிற 80% லீடர்ஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஓகே, அதனால நான் இது பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் லீடர்ஸ் வார்த்தை எடுத்துட்டாங்க. ஓகே, ஃபாலோ பண்ணுறதில்ல, அது மாத்திரம் போயிடுச்சு, மெசேஜ் போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஹெவி, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. ஸோ பிரபா பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணலாம் வந்தாரு. ஆனால் அங்கே வந்து என்ன ஆயிடுச்சு, அவருக்கு
இந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவரை வந்து தூக்கிட்டு தான் போகணும் பாத்ரூம், அப்படி ஆயிடுச்சு. வீக் ஆகிட்டார், நடக்கவே முடியல. ஒரு டிசேபிள் தூக்கிட்டு போய் பாத்ரூம் வரணும், அப்படி அப்புறம் திருப்பி தூக்கிட்டு வரணும். சாப்பிட்றதே கிடையாது, எப்படி உடம்புல தெம்பே இல்லை. ஓகே, எல்லாம் மசாஜ் பண்ணிட்டே இருக்காங்க, கீர்த்தனை போய்கிட்டே இருக்கு. அவங்களுக்குலாம் எப்படியாவது பிறப்பாது உயிர் வந்துடணும், மீன்ஸ் உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசை, டிசப்பேர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆசை. பிறப்பா என்ன பண்றாரு, இதை வந்து கிருஷ்ணாவுடைய கருணைன்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் வந்து ஹரே கிருஷ்ணா வந்து கிருஷ்ணாவுடைய கருணைன்னு சொல்லி ஏத்துக்கிறார். அப்ப ஒரு கவர்னர், உத்தரப்பிரதேச கவர்னர் வர்றாரு. ஏன்னா பிரபாவோட ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு வந்து இவருக்கு கவர்னருக்கு ஃப்ரெண்டு, ஹரே கிருஷ்ணா பிரபு. அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்றாரு. கவர்னர் வந்து இங்க வர சொல்லி ஏற்பாடு பண்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஸோ கவர்னர் என்ன பண்றாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே கவர்னர் வர்றாங்க, சும்மா சும்மா சின்ன விஷயமா என்ன, ஒரு பேர் ரெட் கார்டெல்லாம் வைக்கணும், அதுக்கு முன்னால் போலீஸ்காரங்க வருவாங்க, அவங்கெல்லாம் செக் பண்ணுவாங்க எல்லாரையும் கூட. ரொம்ப கஷ்டம். இப்போ கோயம்புத்தூர்ல ரீசெண்ட் மீன்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னால பிரைம் மினிஸ்டர் வராது அப்படின்னு ஒன்று என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு 4 மாசம் 4 மாசம் முன்னாடி என்ன பண்ண செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. செக்யூரிட்டி மாத்திட்டே இருப்பாங்க, எல்லாரையும் செக் பண்ணுவாங்க, யாரெல்லாம் வராங்க நினைச்சு. அவர் வரது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான், அவ்வளோதான். அதே மாதிரி கவர்னர் வரதும் அதே மாதிரி நிறைய கெடுபிடி இருக்கும். ஓகே, ஸோ கவர்னர் வரணும்னு என்ன பண்றாங்க, எல்லாரும் போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. பிரபா எந்திரிக்க கூட முடியல. ஆனா பிரபா என்ன பண்றாரு, ரொம்ப உடனே கவர்னர் வந்துட்டாருன்னு சொல்றாங்க எல்லாரும். பிரபா சொல்றாரு, நான் போய் அவரை மீட் பண்ணணும் அப்படின்றாரு. ஆனா பிரபா ஜலக் கூட பண்ண முடியல, திலக்கு போடுறது கூட சக்தி இல்லை அவர். ஓகே, அந்த மாதிரி நிலைமை. அப்போ வந்து இவர் கஷ்டப்பட்டு அப்ளை பண்றாரு. பிரபா கேட்கிறாரு, நான் கரெக்டாக தலைக்கு போட்டுக்கலான்னு கேட்கிறாரு. ஓகே ஓகே பிரபா சொல்றாங்க. ஆனால் அவர் ரொம்ப முடியலன்னு தெரியுது, அவரால் நிற்க கூட முடியல, அப்படி தெரியுது. சுத்தகீத்தி எல்லாம் பண்றாங்க, அவர் வந்து சேர்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. ஓகே, இப்படிதான் அவருடைய லைஃப். என்ன பண்றாங்க, அவரை பிரசாதம் எல்லாம் அவர் என்ன பண்றாரு, பிரசாதம் எல்லாம் கொடுங்க, கவர்னர் எல்லாருமே கொடுக்கணும், புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாம் வச்சிருக்காரு. கவர்னர் வந்துடுறாரு, நிறைய போலீஸ்காரங்க வந்துடுறாங்க, கரெக்டாக மிருதங்கம் எல்லாம் அடிக்கிறது, ரெட் கார்பெட் போட்டுறாங்க, அதில் வராது. ஓகே, கவர்னர் முஸ்லீம். அவர் பேர் வந்து அக்பர் அலி கான். அவர் சும்மா அந்த ஏரியாவில் வராது, கூப்பிட்ட ஃப்ரெண்டு சொன்னதுனால வராது. ஓகே, அவர் வந்தவொடனே என்ன பண்றாரு, கவர்னர் கிட்ட வந்து சைத்தன் பிறப்பாது தம் கட்டி ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களும் பார்க்குறாங்க, எப்படி நிற்கிறார் பிரபாதன்னு சொல்லிட்டு, எந்த நேரம் விழுந்துடுவாருன்னு சொல்லி எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஓகே, அப்போ கவர்னர் வந்து ஏதோ இப்படி பேசி ஹேண்ட் ஷேக் பண்ணிடுறாங்க. கவர்னர் கொஞ்சம் பேசுறாரு, பேசிட்டு ஜென்ரலாக பேசிட்டு இண்டஸ்ட்ரி வந்து வரணும் இருந்தாங்கன்னு சொல்லி பேசி முடிச்சுறாரு. அதுக்கப்புறம் பிரபாத 20 நிமிஷம் பேசுறாரு, 20 மினிட்ஸ் பேசுறாரு. அவரால் எதுவுமே சாப்பிடல, எந்திரிக்க கூட முடியல, நடக்க முடியல, பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போனாங்க. ஆனா இப்போ வந்து எனக்கு ப்ரீச்சிங் கோசம் என்ன பண்றாரு, 20 நிமிஷம் நின்று பேசுறாரு. அந்த டிசைப்ஸ் அப்போ எப்படி எவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷன் சொல்லி யோசிக்கிறான். ஓகே, அது முடிஞ்சு கவர்னர் போயிட்டாரு. போனவொடனே என்ன பண்றாரு, பிரபாத் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுறாரு. ஓகே, ஏன்னா ஒரு 15 நிமிஷம் வேற வந்திருக்காங்க, பெரிய மீட் பண்றாங்களே பிரபாத்ல, அதனால அவர் பேசிடுறாரு. அவங்களுக்கு தெரியல இவ்வளோ உணவு சரியில்லைன்னு சொல்லி. பேசி முடிச்ச உடனே அவங்க போன உடனே அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுறாரு. 105 டிகிரி ஆயிடுச்சு ஃபீவர், பயங்கர இதாயிடுச்சு. ஓகே, ஸோ நான் இவருடைய டிட்டர்மினேஷன் அவ்வளோ இருக்கு. 2 வாரம் ஃபீவர் கண்டினியூஸா. இப்போ அதான் ஃபீவர் டைத்தை வந்து நம்ம இது பண்ணாலும் செயின் பண்ணாலும் நம்ம ஃபீவர் அதிகமாயிடும். ஓகே, ரெஸ்ட் எடுக்கணும். அதான் 2 வாரம் ஃபீவர் இருப்பான். ஆனால் மிகப்பெரிய சோதனை முடிஞ்சிச்சு. ஓகே, ப்ராப்பர் டிட்டர்மினேஷன் ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆரம்பிச்சார். எமர்ஜென்சி கிட்டால் நிப்பாட்டிட்டாங்க, எல்லா கோயிலும் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா பிரபாத் ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ பிரபாத் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவல் இதிலே கொஞ்சிக்கலாம். ஏன்னா அவருக்கு எந்த விதமான பௌதிக நோயை அஃபெக்ட் பண்ண முடியாது, பௌதிக மருந்துகளால் அவர் நோயை குணப்படுத்த முடியாது. இது வர ரீசன் வந்து வேற, போற ரீசன் வேற. ஃபுல் கீர்த்தன் வரவனே அவருக்கு வியாதியெல்லாம் போயிடுச்சு. அவர் வியாதி வந்து கீர்த்தன் தான் பண்ண சொல்றாரு. இந்த மாதிரி அவர் லைஃப். அதான் அவருடைய வாழ்க்கை, அவருடைய உடல் வந்து எப்படி கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவல். புரியுதா? ஸோ அதனால பிரபாத் ஒரு குருன்னு பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது. நம்ம எல்லாம் அந்த கடைக்கு போயிட்டு எங்கள் ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் டீச்சர் அந்த மாதிரி கிடையாது. ஓகே, குருன்றவர்
அவங்க டிசம்பருடைய கர்மாவை எடுக்கிறார். கர்மா எவ்வளோ பெரிய இது கஷ்டம் யோசிப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரதெல்லாமே கர்மா நடந்தவர். அந்த கர்மாவை எடுக்கிறதுக்கு அவர் பவர் இருக்கும். அவர் எடுத்தவொடனே இறந்துட்டா என்ன இருக்காது புரியுதா? கர்மாவை எடுக்கிறதுனா அவ்வளோ எவ்வளோ இது. அந்த கர்மா பாஸ் ஆயிடுச்சு வச்சுக்கோ, நம்ம ஃப்ரீ ஆகிடும். திருப்பி பாவம் பண்ணால் திருப்பி கர்மா வரும். அந்த கர்மா என்ன ஆகுனா குருவை வந்து பாதிக்கும். திருப்பி வந்து இனிஷியேஷன் தப்பு பண்ணக்கூடாது. அதனால் இனிஷியேஷன் வந்து ரொம்ப மெச்சூர்டு ஏஜ் தான் எடுக்கணும். இனிஷியேஷன் சின்ன பசங்க எடுக்கக்கூடாது, மெச்சூர்டு ஏஜ் தான் எடுக்கணும். ஏன்னா இனிஷியேஷன் தப்பான என்ன நிறைய பேரை பாதிக்கும். ஓகே, ஸோ அதனால இப்போ பிரபா என்ன பண்ணுறாரு, திருப்பி நார்மல் இதுக்கு வந்துடுறாரு. 2 வாரம் டிரான்ஸ்லேட் பண்ணல. இந்த புக்குலாம் எப்படி வருது, இந்த புக்ஸ் எவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்காரு, எப்படி வந்தது, ஃபுல்லாக டிரான்ஸ்லேஷன். அவருடைய நைட்டு பகல் எல்லா நேரம் என்ன பண்ணுறாரு, உழைச்சிட்டே இருக்கிறார். அதனால தான் நம்ம புக்ஸ்லாம் கிடச்சிருக்கு, அவருடைய லெக்சர் கிடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணால் போதும் அவருடைய பேச்சுகளில், முடிஞ்சு சக்ஸஸ் நமக்கு. ஓகே, ஸோ 2 வாரம் டிரான்ஸ்லேட் பண்ண திருப்பி அவர் ஆரம்பிக்கிறார். சைத்தன்ய சரிதாமிரதம் சீக்கிரம் முடிச்சிடணும், ஏன்னா வந்து டைம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி சனாதன சுவாமி மதிலீலா அந்த பாட்டு வந்துடுறாரு. அங்கேயும் எழுத அங்கே திருப்பி எழுத அந்த டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் இதாகுது, ஃப்ளாட் ஆகுது. பட் 1 ஹவரில் எல்லாம் சரியாயிடுச்சு. ஓகே, வாய்ஸ்லாம் சரியாயிடுச்சு. ஓகே, இப்போ பிருந்தாவன்ட்டு கிளம்புறாரு. ஏன்னா பிருந்தாவன்லாம் பயங்கர ஸ்பீடாக ஒர்க் பண்ணார் கொடுப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் பேசி 2 டைப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவார் ஒரு நாள். அமெரிக்காவில் 1 டேப் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவார். டேப்னா ஃபுல்லாக ரெக்கார்ட் ஃபுல்லாக பண்ணிடுவார். அவங்க வந்து டைப் அடித்து புக் ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி 2 டேப் ஒரு நாள் ரெடி பண்ணுவார். ஸ்பீடாக ஒர்க் பண்ணுவார் தான் வரல. இப்போ பாம்பே வராரு. ஏன்னா பாம்பேயில் கூப்பிட்டுருக்காங்க, மீன்ஸ் அந்த செட்டில் பண்ணோம்ல, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் இருக்கு இல்லையா. போலீஸ் கமிஷனர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு இல்லையா. பாம்பேயில் 1974 நவம்பர்லேருந்து 1975 ஜனவரி வரையும் இருக்கிறார். ஏன்னா என்ஓசி வாங்கணும் போலீஸ்காரங்கிட்ட. போலீஸ்காரங்க தடை பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் வந்து நியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி தடை பண்ணுவாங்க. புறப்போர் பயங்கரமாக கோவம் வந்துடும். ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் நியூஷன்ஸா, பகவான் வந்து பஜனை பண்ண சொல்லி பகவத்கீதை ஃபுல்லாக சொல்கிறார். இவன் நியூஷன்ஸ் சொல்கிறான். அட்லீஸ்ட் ஜென்டில்மேனாக தான் என்ன சொல்லிக்கணும், கொஞ்சம் சத்தமாக இருக்குது, கொஞ்சம் அதனால பிரச்சனையாக இருக்குது அப்படிலாம் சொல்லணும். நியூஷன்ஸ் எப்படி சொல்லலாம்னு சொல்லி பயங்கர கோவம் வந்துச்சு புறப்பார். இந்த போலீஸ் கமிஷனர் அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா புறப்பா. அதனால பொலிட்டிஷியனாக நீங்கள் போனீங்கன்னா அவனை கை பார்த்துடலான்றான். அதெல்லாம் பொலிட்டிக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு பிறப்பாது. நீங்கள் நல்லா கீர்த்தன் பண்ணுங்கள், நிறைய இடத்துல கீர்த்தன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய மீட்டிங்காக போடலாம். கடைசியில் பிறப்பா என்ன ஐடியா சொல்கிறாருன்னா, பெரிய ஹோட்டல் கட்டுங்க, ஹரே கிருஷ்ணா ஹோட்டல் பிரசாதம், அதுக்கு பின்னால் டெம்பிள் கட்டுங்க. அந்த மாதிரி ஐடியா பண்ணனா சத்தம் வெளியே வராது இல்லையா. அப்போ அவங்க அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க நிறைய குடிசையெல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த குடிசையெல்லாம் ரிமூவ் பண்ணணும், சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதான் அவங்களுடைய அப்ஜெக்ஷன், போலீஸ்காரங்க அப்ஜெக்ஷன். ஓகே, நீங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லிடு, அந்த குடிசையெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரோப்பராக சொல்கிறார். ஏன்னா மாயா இந்த மாதிரிலாம் வேலை பார்ப்போம். நம்ம கிருஷ்ணன் நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்துட்டோன்னா நம்ம மனசை என்ன பண்ணோம், அதுக்கெல்லாம் அதுக்கு நயம் நிறையா இருக்கேன், எதுக்கு இப்போல்லாம் பண்ணணும், அவங்க வந்து எனக்கு மரியாதை சரியாக பண்ணல, அதனால் அந்த கிளாஸ் போக மாட்டேன், எதையாவது ஒன்று சொல்லி என்ன பண்ண நம்மளை வந்து தடுத்து நிறுத்திடும். அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டும். போலீஸ்காரன் வந்து இன்னும் கமிஷனர் சொல்லிட்டாரு, யூனிவர்சிட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாரு, அதனால இது வேணாம், வேற எங்கேயா போயிடலாம். இவர் மாயாஸ் புறப்பாதான் இதெல்லாம் தெரியும், ஸ்ட்ராங்காக இருப்பார் புறப்பாதன். ஓகே, இது மேஜர் பிளான் வருது, புறப்பாதோட மேஜர் பிளான் பாம்பேல. மாயாப்பூர் இஸ் மை வர்ஷிப்பபிள், பாம்பே இஸ் மை ஆஃபீஸ், வெரி நைஸ், ஆசி வெரி நைஸ். அப்புறம் பிருந்தாவன் இஸ் மை ஹோம். ஸோ சொல்லியிருக்காரு புறப்பாதன், பிருந்தாவன் தான் என்னோட வீடு, மாயாப்பூர் வந்து நான் வர்ஷிப் பண்ணக்கூடிய இடம், ஏன்னா குருமராஜ் அவருடைய குருமராஜ் இங்கே இருந்தார். அதே மாதிரி பாம்பே வந்து என்னுடைய ஆஃபீஸ். பாம்பே வந்து சரியான பிஸ்னஸ் சிட்டி, பெரிய பெரிய டோனர்ஸ் இஸ்கானுக்கு எல்லாம் பாம்பேல தான் இருக்கான். அதனால் அங்கே பெரிய ஹோட்டல் கட்டு, அதே மாதிரி பிரசாதம் கொடு, நல்லா தூய பிராமணன் குக் பண்ணணும், அந்த மாதிரி அதே மாதிரி பெரிய கோயில் வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கனவு இப்போ நிறைவேறிச்சு. அப்பயே கட்டிட்டாங்க கோயில், ராதா ராஸ்மிகாரி கோயில். ஓகே, ஸோ அதனால் அவர் திருப்பி ரெஃபர் பண்ணுறாரு, நியூசன்ஸ் எப்படி சொல்லலாம்னு சொல்லி அடிக்கடி பேசிகிட்டே இருக்காரு இந்த இது வர. அப்புறம் வந்து பிளான் போடுறாங்க, எப்படி போடலான்னா ஒரு ஹோட்டல் பின்னால் டெம்பிள் இருக்க மாதிரி பிளான் போடுறாங்க. அப்போ வந்து பரவாயில்ல, நம்ம டெம்பிள் கட்டாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, கீர்த்தன் வச்சு எல்லாம் ஜென்மாஷ்டமிலாம் இன்வைட் பண்ணி எல்லாம் அங்கேயே அந்த லேண்ட்லேயே என்ன பண்ணுறாங்க, கீர்த்தன் மேலே எல்லாம் இங்கே வைக்கிறாங்க. அப்புறம் ஜென்மாஷ்டமி ஃபெஸ்டிவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வராங்க, பெரிய சக்ஸஸ் சொல்லி கிரிராஜ் சொல்கிறான். ஓகே,
அதனால இப்போ வந்து பாம்பேல வந்து 3 மாசம் இருந்தது பெரிய விஷயம். ஏன்னா நியூயார்க்கு, லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் 1 வாரம் தான் இருப்பார். பாம்பேல 3 வாரம் இருந்தாருன்னு என்ன அர்த்தம்? பாம்பே முக்கியமான ப்ராஜெக்ட். ஸோ அதனால பிரபுபாதர் வந்து அமெரிக்கா தான் பரப்புனான்னு கிடையாது. இந்தியாவில் மிகப்பெரிய 3 இடங்கள்ல கொண்டார். பாம்பே, மாயப்பூர், விருந்தாவன். அவர் என்ன நினைச்சார்னா, அமெரிக்காவில் இருக்க பக்தர்கள்லாம் வந்து இந்தியாவில் வந்து இந்த கோயில வந்து இருப்பாங்க, தஞ்சம் புகுவாங்க. இந்த மிகப்பெரிய கோயில் 3 கோயில் ரொம்ப மிகப்பெரிய கோயில். ஓகே, விருந்தாவன்லையும் மிகப்பெரிய கோயில், பாம்பேலையும் மாயப்பூர்ல மிகப்பெரிய கோயில், 50,000 டிவோட்டிஸ் இருக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா இது உலகம் ஃபுல்லா இருக்கிறது தான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன சின்ன பிளேஸ் ஆகிடும். இது அவ்வளோ பெருசு. அதனால பிறப்பா இந்தியாவில் வந்து ரொம்ப மிக பெருசாக வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். சில பேர் கேட்பாங்கல்ல, இது ஒன்லி ஃபாரின் தான் இருக்குன்னு. அப்படி கிடையாது. இந்தியா வந்து முதல்ல ஃபாரின் போயிட்டு இந்தியா கொண்டு வர்றாரு. ஏன்னா இந்தியா வந்து யாரும் கவனிக்கலையே, அதனால ஃபாரின் போயிட்டு இந்தியா பிறப்பார். ஓகே, அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய முதல்ல ஒரு காம்பவுண்ட்ஸ் கட்டிங்கன்றார். நல்ல காம்பவுண்ட்ஸ் கட்டலாம். ஓகே, நல்லா காம்பவுண்ட்ஸ் கட்டுங்க, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலாம். இப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி க்ளீன்லாம் பண்ணி இப்போ பிளான்லாம் போட்டவொன்னே என்ன பண்ணுறாங்க, என்ஓசி வந்துருச்சு. போலீஸ்காரங்க ஓகே சொல்லிட்டான், கமிஷனர் ஓகே சொல்லிட்டார். ஓகே, அப்போ நீ சேத்தியை கூப்பிட்டு, மிஸ்டர் சேத்தி இருக்கார்லையே, அவர் கூப்பிட்டு நீங்கள் வந்து பில் பண்ணுங்கன்றார். ஓகே, உடனே பில் பண்ண ஆரம்பிக்கலாம். திருப்பி வந்து என்ன பண்ணார், பிரபாதர் வந்து அந்த லேயிங் செரமனி வரார். ஏற்கனவே லேயிங் செரமனி லேண்டு வாங்கணும்னா போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மிஸ்டர் நாயர் வந்து பிரச்சனை பண்ணார். அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் நாயர், அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆச்சு. திருப்பி இன்னொரு லேயிங் செரமனி போடுறாங்க. ஓகே, ஸோ பிரபா என்ன பண்ணாரு, இந்த மாதிரி இந்த நடக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ன பிரிக்ஸ் எல்லாம் வச்சு வேலை நடக்கணும்னு சொல்லிட்டு போயிடாரு. ஓகே, அப்போ ஒரு பிருந்தாவில் வந்து நியூலி எலெக்டட் கவர்னர் உத்தரப்பிரதேசத்துக்கு. ஏற்கனவே வந்து அலி அக்பர் இருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, மிஸ்டர் சென்னா ரெட்டி, டாக்டர் சென்னா ரெட்டி. இவருக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால் அவருக்கு அனுப்புறாரு, நாங்கள் வந்து விருந்தாவனில் இஸ்கான் கோயில் திறக்க போகிறோம் ராமநவமி அன்னைக்கு. ஏப்ரல் மாதம் ராமநவமி வரும், ஏப்ரல் 1975. அது பண்ண போகிறோம். இவர் எக்ஸலன்சி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றோம், நீங்கள் அக்ரி பண்ணிட்டீங்கன்னா இங்கே இன்விடேஷன் உங்கள் பேரே போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறார். அவர் ரிப்ளை பண்ணார், ஓகே நான் அக்ரி பண்ணேன்னு சொல்லி ரிப்ளை பண்ணிடுறாரு. இன்விடேஷன் ஃபுல்லாக அவர் பேரை போட்டுடலாம், சென்னா ரெட்டி பேரை போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ ஹெல்த் நல்லா இருந்துச்சு, பாம்பேலேயே செட்டில் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணாரு, திருப்பி உலகம் ஃபுல்லாக அவர் கூப்பிட்றாங்க, வாங்க திருப்பி வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஓகே, இப்போ சொல்கிறார், ஆமாம் நான் வரணும்னு நினைக்கிறேன், இந்த பாம்பேயில் உள்ள ப்ராஜெக்ட் தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே சிச்சுவேஷன் கொஞ்சம் செட்டில் ஆகணும்னு என்ன பண்ணுவார், மிட் ஜனவரி 1975 போலீஸ் கமிஷனர் என்ஓசி கொடுத்துருவார், ஓகேன்றவார். ஓகே, அப்புறம் ஒரு செரமனி போட்டுட்டு, லேயிங் செரமனி அடிக்கல் நாட்டெல்லாம் போட்டுட்டு, ஏன்னா 1972 3 வருஷம் ஆச்சு. மார்ச் 1970 ஃபஸ்ட்டு இந்த லேண்டை வாங்கி ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் தான். இப்போ தான் உண்மையிலேயே பர்மிஷன் கிடச்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகலாம். இப்போ திருப்பி ஒரு லேயிங் செரமனி போட்டு என்ன பண்ணுறாரு, நல்லா ஜோராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கிளம்புறாரு. இப்போ வந்து ட்ராவல் பண்ண ரெடி ஆகிட்டார். எதுக்காக ட்ராவல் பண்ணுவோம் இந்த ஏஜில்? யாருமே இந்த ஏஜில் வந்து ட்ராவல் பண்ண மாட்டாங்க. 78, 80 அதுவும் இவ்வளோ பிரச்சனை, 2 ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்பலாம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அவர் ஒரு 6 மாதத்துலேயே உலகக்குள்ளே சுற்றி இருந்துருவார். யூரோப்பு போவார். யூரோப்னா ஒரே கண்ட்ரி கிடையாது, பெரிய கான்டினென்ட். ஜெர்மனி, லண்டன், இங்கிலாந்து, அப்புறம் வந்து நார்வே, ஸ்வீடன், இது மாதிரி நிறைய இடங்கள்ல, ஃப்ரான்ஸு எல்லாம் இஸ்கான் போயிட்டு 2-3 நாள் அடுத்தோம். அப்புறம் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் பிரான்சிஸ்கோ, பாஸ்டன், சிகாகோ, நியூயார்க், இது எல்லாத்துக்கும் போவார். அப்புறம் சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மெல்போர்ன் ஆஸ்திரேலியா, இப்படி எல்லாம் சுற்றுவார். ஏன் அப்படி பண்ணாருன்னா, சும்மா சுற்றி பார்க்கறது கிடையாது. இவர் போனாருன்னே அவங்க வந்து அவங்களுக்கு உயிர் வந்த மாதிரி டிசேபிள்ஸ் அவ்வளோ சார்ஜ் ஆகிடுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து நான் போகணும்னு சொல்லி ஹெல்த்து வராட்டாலும் கஷ்டப்பட்டு போகிறார். ஆனால் எல்லா போகிற இடத்துலையும் அவருடைய ஷெடியூல் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். அந்த புக்ஸ் எழுதுறது கரெக்டாக இருப்பார். அங்கே பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பேசுவாங்க. அவர் சொல்லுவார், நான் வந்து மில்க்கு கொடுக்கக்கூடிய பசு, நான் வந்து எங்கே நீ நிப்பாட்டாலும் சரி, அமெரிக்காவில் நிப்பாட்டினாலும் சரி, ஆப்பிரிக்காவில் நிப்பாட்டினாலும் சரி, கிருஷ்ணரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் நீ எங்கேனாலும் நீ நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி டிசிப்ளின் சொல்லுவார். அவங்க நிறைய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் பிப்ரவரி மார்ச் 1975 2 மாதத்தில்
பயங்கரமாக திருப்பி டெவலப் பண்ணுறாரு. இப்போ 1975 எவ்வளோ ஏஜ்? 79 ஏஜ். ஓகே, டோக்கியோ, ஹவாய், லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறார். ஸோ சுரபியும் இப்போ சொல்கிறார், நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி நீங்கள் ராமநவமிக்குள்ள கட்டாயம் நான் முடிச்சிருவேன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஆன் டைமில் முடிச்சோன்னே உடனே பிரபாதர் வந்து வெரி நைஸ், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கேருந்து மெக்சிகோ சிட்டி போகிறாரு, கராக்கஸ் போகிறாரு. இதெல்லாம் மெக்சிகோவில் இருக்குது, சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஓகே, ஸோ 28 மார்ச் வந்து நான் கல்கட்டாவில் இருப்பேன், நீ வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தனுக்கு அனுப்புகிறாரு. நான் வந்து உனக்கு பர்சனலாக, ஏன்னா மார்ச் மாதம் வந்து என்ன விசேஷம்? கௌர பூர்ணிமா, மாயப்பூர்ல இருப்பார். அது முடிஞ்சோன்னா ராமநவமி, அது முடிஞ்சோன்னா விருந்தாவனம். இதான் அவனுடைய பிளான். நான் மார்ச் மாதம் அங்கே இருப்பேன், அங்கே வந்து என்னை பார்க்கலாம், பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தருக்கு அனுப்புகிறார். ஓகே, அது முடிஞ்சவொடனே நம்ம வந்து கிருஷ்ண பலராம் டெம்பிள் ஓப்பனிங் பிருந்தாவனில். அங்கே வந்து கவர்னர் யூபி சென்னா ரெட்டியும் வராது, அதனால் ரொம்ப கிராண்டாக இருக்கும், நீங்கள் எல்லாம் வரணும்னு சொல்லி எல்லாருக்கும் அனுப்புகிறார். ஓகே, ஒரு இந்தியன் இருப்பாருக்கா, இந்தியன் அவருக்கு அனுப்புவார், லண்டனில் இருப்பார், அவருக்கு அனுப்புவார், நீங்கள் வரணும்னு சொல்லி அனுப்புவார், உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்களாம் கூட்டு வா அப்படின்னு. ஸோ சவுத் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாரு பிரபாதர்? மியாமி, அட்லாண்டா, டலாஸ், நியூயார்க்கு, ஒரு மாதத்துக்குள்ள இது எல்லாமே. இந்தியாவிலேருந்து கிளம்ப ஒரு மாதத்துக்குள்ள இல்லாடமும். அப்புறம் லண்டன் போகிறாரு, அங்கேருந்து தெஹ்ரான் போகிறார், ஈரான், அதுக்கு போயிட்டு அங்கேருந்து இந்தியா வர்றாரு. மார்ச் 16 கரெக்டாக வந்துடுறாரு. இப்போ மாதம் கிளம்புறாரு, மார்ச் 16 இவ்வளோ இடம் மீன்ஸ் போகிறதுலாம் சும்மா கிடையாது. அங்கே போய் லெக்சர் கொடுக்கணும், அவங்க நிறைய பேர் மீட் பண்ணணும், பேசணும், திருப்பி ஷெட்யூல் இஸ் வெயிட் ஆகி. ஓகே, ஒரு 30 வயது பையன், ஒரு வேலை பார்க்குற பையன் என்ன பண்ணுவானோ அதோட அதிகமாக அவர் வந்து வேலை பார்க்குறாரு. ஓகே, சேவை பண்ணுறாரு. ஒரு ரிப்போர்ட்டர் கூட கேட்பாங்க, யுவர் ஹவு டு யூ ஏர்ன் யுவர் மணி, அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் என்ன பெக்கிங் தானே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ப்ராப்பராக இருக்கும் வந்துடும். என்ன சொல்கிறதுக்கு, நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா எதுவும், எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணீங்கன்னா we are working for Krishna. உடனே நீங்க அது அப்புறம் லாஸ்டா சொல்றாரு, அதுக்கு அப்புறம் நீங்க வந்து பெக்கிங் தான பண்றீங்க. நான் பெக்கிங் தான் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீ வந்து நான் பண்ற அந்த வர்க்கிங் கேட்டல அது முடிச்சுக்கோ, அடுத்து கரெக்ட்டா முதல் பாயிண்ட் முடிச்சு கரெக்ட்டா. அதுக்கு அப்புறம் நான் இப்போ வந்து எனக்கு 70 ஏதோ சம்திங் 78 ஆகுது. நான் வந்து டிராவல் பண்றேன், அவ்வளவு தூரத்துக்கு உலகம் ஃபுல்லா சுத்துறேன், 2 வட்டம் 3 வட்டம் சுத்திறேன், ஒன்னால அப்ப முடியல அட்லீஸ்ட் அப்படின்னு கேட்பாரு. என்னால முடியாதுன்னு அந்த மாதிரி சொல்லும். எங்க பர்சன் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாரு, கட் பண்ணிடுவார். ஓகே, அதனால பிரபா பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஹார்ட். ஓகே, ஒர்க்கிங் ஹார்ட் ஃபார் கிருஷ்ணா. அவரே சொல்லுவார், I can do this but you can't do this. கரெக்டா. ஸோ இவ்வளோ முடிச்சு வந்துடுறார். எங்க இந்தியாவுக்கு வர்றார் மார்ச் 16. 8th ட்ரிப் அது பாருங்க, 10 வருஷத்துல 8வது ட்ரிப் உலகம் ஃபுல்லா சுத்துறாரு. ஸோ 23 ஏர்லி மார்னிங் என்ன பண்ணாரு, கல்கட்டா விட்டு மாயப்பூர் போறாரு. மாயப்பூர்ல போனீங்கன்னா படத்துல காட்டுவாங்க அந்த மாதிரி, ஒரு கார் போனா பின்னால் நிறைய கார், அந்த மாதிரி 5 கார் போகும். ஃபர்ஸ்ட் கார்ல பிரபா உட்காந்துருப்பாரு, அவரோட சன்னியாசி ரிசப்ஷன் வருவாங்க. லாஸ்ட் கார்ல வந்து அவங்க சிஸ்டர் பவதானி மாதாஜி, பிசிமா மாதாஜி வருவாங்க. ஓகே, பிரபா ஆஸ் யூஷுவல் மாயப்பூர் போகும்போது என்ன பண்ணுவாரு, நாசினி என்ன பண்ணுவாரு, மாயப்பூர் போன ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுவாரு, மேங்கோ. போற வழியே மேங்கோ தோட்டம் வந்து அவங்க எல்லாம் பார்த்துருவாங்க. நல்லா மாங்கெல்லாம் சாப்பிட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நல்லா சாப்பிட்டு தான் கிளம்புவாங்க. ஓகே, அப்படி எல்லாம் ரவுண்டா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. பிரபா சென்டர்ல உட்காந்துப்பாரு. அப்போ வந்து இந்த மாதா தேவி சக்தி மாதாஜி ஒரு ஸ்வீட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது என்னன்னா டேட்ஸ்னாலையும் தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா ஸ்வீட் ஒரு லட்டு பண்ணியிருப்பாங்க, கேக் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை பிரபா ஓப்பன் பண்ணிட்டு என்னது இது சூப்பராக பண்ணி யார் பண்ணிக்காங்கன்னா அந்த மாதாஜி பெயர் சொல்லுவாங்க. பிரபா சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து அச்சுவானந்த சுவாமி வந்து அந்த மாதாஜியில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரபா வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க, நீங்கள் கொடுத்த பிரசாதன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மாயப்பூர் 23 இது வந்து கௌரவ பூர்ணிமா ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து 500 பக்தர்கள் வந்திருப்பாங்க உலகம் முழுவதும். யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். உலகம் முழுவதுமா ஜெர்மன்ஸு, அமெரிக்கன்ஸு, நீக்ரோஸு, ஜப்பானியன்ஸ், 500 people, 500 devotees. அந்த காலத்துல பெரிய விஷயம் அது. ஓகே, நம்மளால நம்ம ஊருக்காரனே வர மாட்டாங்க, அவங்க வெளிநாட்டிலேருந்து அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க எல்லாரும். அங்கே தங்கிறதுக்கெல்லாம் வசதி கிடையாது. அவங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க.
அவங்க என்ன பண்ணார், சைத்தன்ய சர்மா இது பண்றாரு, லெக்சர் பண்றாரு. ஓகே. ஸோ அவங்க மாயப்பூர் டெம்பிளில் வந்து இந்த மணி கட்டியிருப்பாங்க, இந்த சைடு அந்த சைடு. அந்த ஹாலில் வந்து சுற்றி வருவாங்க இல்லையா காலையில், அவர் ஒரு 12 மணியாக வந்துடுவார். அதை டெங் டிங் டிங்னு அடிச்சுட்டு திருப்பி அங்கே போவார். திருப்பி கீர்த்தன் டிங் டிங்னு அங்கே அடிப்பார். அப்படி திருப்பி அவர் அடிக்கும் போதெல்லாம் கீர்த்தன் பயங்கரமாக ஒரு பீக் போவோம், திருப்பி எல்லாம் பிரிப்பாங்க. அப்படியே ஒரு ஒரு நல்ல ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சு நல்லா 6 வட்டம் 7 வட்டம் அப்புறம் வெளியே கீர்த்தன் முடிச்சு வருவாங்க. பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் இருக்கும்போது. ஓகே. டிவோட்டிஸ்லாம் அப்படி பயங்கரமாக ஹையில் குதிச்சு அப்படி மேலே கீழே குதிப்பாங்க. ஓகே. ஹரே சம்பந்தம் சொல்லிட்டு அவங்க பக்தி சித்தாந்த சசிகோஷா மகாராஜ் ஃபோட்டோஸு, கௌரகிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ், பக்திவினோத் தாக்கூர், இது எல்லாம் இருக்கும். ஓகே. இதெல்லாம் சுற்றி வந்து என்ன பண்ணுறாரு, கடைசியில் பிரபாதர் வந்து அந்த கீர்த்தன் ஃபெஸ்டிவல் மீன்ஸ் கேஸில் முடிச்சுட்டு திருப்பி லெக்சர் கொடுப்பார். சரியான லெக்சராக இருக்கும், பயங்கர ஹெவியாக இருக்கும். ஓகே. எல்லாம் நிறைய காசு செலவழிச்சு இங்கே வந்திருக்காங்க. அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க. மாயப்பூரில் வந்து வந்திருக்காங்க. ஸோ நீங்களாம் எங்கே இருக்கீங்க? நான் வந்து ஓல்டு பர்சன், எனி டைம் ஐ கேன் டை, எப்போனாலும் இறந்து போகலாம். எனக்கு வயசு வந்து 78 ஆயிடுச்சு, 79. எனக்கு வந்து நிறைய சேவை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்களாம் எங்கள் பர்சன், நீங்கள் நிறைய சேவை பண்ணுங்கன்னு சொல்லி பிரபா சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பிரபா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி சைலண்ட் ஆகிடுறாரு, அப்படியே டான்ஸுக்கு போயிடுறாரு. அப்படி ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க, இதுவே பேசல, அப்படி உட்காந்து டான்ஸ் மீன்ஸ் சமாதிக்கு போயிட்டார். அப்படியே ஒரு டிவோட்டி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றாரு. அப்போதான் பிரபா எக்ஸ்டர்னல் கான்சியஸ் வராரு. அவரும் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டார். அவ்வளோ முடிஞ்சிருச்சு. ஓகே. அடிக்கடி இப்படி எக்ஸசிவ் போவார். ராதா மாதவ் பாடும்போது வந்து என்ன பண்ணாரு, இந்த மாதிரி பரவச நிலைக்கு பிரபா போயிட்டார். அவருடைய கண்ணில் தண்ணிலாம் வந்துச்சு. ஸோ இஸ்கான் இப்போ பயங்கரமாக குணம் ஆகிட்டு இருக்கு. கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணனுடைய அந்த இன்ஸ்டியூஷனுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இஸ்கான் வந்து கிருஷ்ணனுடைய இன்ஸ்டியூஷன். அதனால் இது ஒரு சாதாரணமான பௌதிகமான ஒரு இன்ஸ்டியூஷன் கிடையாது. அதனால் இங்கே உள்ள பக்தர்கள்லாம் எப்படி இருக்காங்க, கிருஷ்ணாவுடைய இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொன்னால நினைக்கிறதா அவங்க கிருஷ்ணனை மறக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பிரபாத தமிழ்நாட்டுக்கு வரும்போது ராஜாஜி இந்த கொஸ்டின் கேட்பார். ராஜகோபாலாச்சாரியா, ராஜாஜி நீங்கள் இவ்வளோ தூரம் இஸ்கானை பரப்பிட்டீங்க, எல்லா பக்தர்களும் இனிமேல் இஸ்கான்ற இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க, இதை நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பார் ராஜாஜி. பிரபாதர் 2 பேர் ஃப்ரெண்டு. ஓகே. பிரபாதர் சொல்வார், ஓகே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணனோட இன்ஸ்டியூஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, அவங்க இஸ்கான் ஐடென்டிஃபை பண்ணாலும் அவங்க கிருஷ்ணனுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொன்ன உடனே அது ராஜாஜிக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் பதில். அவர் 90 years அப்போ 2 பேரும் அப்படி இது பண்ணிடுவாங்க. அதே இது வந்து நினைவு ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அதனால இவருடைய பக்தர்கள் எல்லாம் இந்த மாயப்பூர் உண்டாவனுடைய அந்த ஸ்பெஷல் மெர்சி வந்து கிடைக்கணும், உலகம் ஃபுல்லாக ப்ரீச் பண்ணுறது தான் நம்ம தொழில். ஓகே. அவங்க வந்து நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி, செல்ஃபோன்லாம் சார்ஜ் பண்ணுற மாதிரி இந்த மாயப்பூர் விருந்தாவன் ட்ரிப்பு வருஷத்துக்கு ஒரு போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம திருப்பி நம்ம ப்ரீச் பண்ண வேண்டிய சக்தி வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே. இதுதான் இப்போ அந்த கான்செப்ட். அதனால எல்லாம் வருஷத்துக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க, கௌரவ வட்டி வந்துட்டு அப்படி விருந்தாவன் போவாங்க டோடிஸ்லாம். ஸோ கடைசியில் விருந்தாவன் வராது. ஏப்ரல் 14 2வது தடவை. ஓகே. ஃபர்ஸ்ட் டெம்பிள் ஓப்பன் பண்ணல, 2வது தடவை வராங்க. அவங்க வந்து பார்த்த உடனே பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். ஸ்டன்னிங்காக இருக்கு வியூவே, பெரிய டோம் இருக்கு. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் இஸ்கான் டெம்பிள் டோம். 3 டோம் இருக்கு. பார்த்த உடனே அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. 8 மாசத்துல இவ்வளவு பெருசா கட்டிட்டாங்களேன்னு. அது மாத்திரம் இல்ல, அமெரிக்கன்ஸ் தங்குற மாதிரி பெரிய கெஸ்ட் ஹவுஸ், இன்டர்நேஷனல் கெஸ்ட் ஹவுஸ், அது 4 ஸ்டோரி, நிறைய ரூம்ஸ் வச்சு அதுவும் இருக்கு. ஏன்னா சுரபி பிரபுதான் அதை பார்த்துருக்காரு. சுரபி மகாராஜ் நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணாரு, டே அண்ட் நைட் ஷிஃப்ட் நடக்குது, டே ஷிஃப்ட் அப்படியே உட்காந்து எல்லாரும் வேலை வாங்கி என்ன பண்ணாரு, ஃபுல்லா கட்டிடுறாரு. பெரிய டோம் ஒன்று, சைட்ல 2 டோம் தான் அப்படி இல்லையா, இந்த செக்சர் டோம் செக்சர். ஓகே. மேக்னிஃபிஷண்டா இருக்கு. ஸோ அதனால பிரபாத் பார்த்தோன்னே அப்படி ரொம்ப தூரம் மைல்ல ரொம்ப கிலோமீட்டர் ரொம்ப தள்ளி இருந்து பார்த்தாலும் தெரியும் அந்த மாதிரி இருந்தது டெம்பிள். ஓகே. இப்போ நிறைய பில்டிங்லாம் வந்துச்சு, இருந்தாலும் இப்பயும் பெருசாக தான் இருக்கு இஸ்கான் டெம்பிள். ஸோ அது மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் கலசம் வச்சு 3 பால்ஸ் வச்சிருக்காங்க. இது 3 லோகத்தை குறிக்குது, 3 பிளானரி சிஸ்டம்.
அப்பர் பிளானட் சிஸ்டம், லோயர் பிளானட் சிஸ்டம், மிடில் பிளானட் சிஸ்டம்ஸ் மூணையும் குறிக்குது. டாப்ல என்ன பண்ணிருக்காங்க, சக்கரா வச்சிருக்காங்க, சுதர்சன சக்கரா. சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணனுடைய அவருடைய பிராப்தனுக்கும் வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணனுடைய மெத்த, கிருஷ்ணனுடைய சக்கரம், கிருஷ்ணனுடைய கிளப்பு, இது எல்லாம் கிருஷ்ணன் தான். அதனால கிருஷ்ணனை தனிச்சு பிரிக்க முடியாது. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்காங்க. உள்ள கெஸ்ட்லாம் வந்திருப்பாங்க, நிறைய பேர் வந்து புதுசா பாக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய கோயிலான்னு சொல்லிட்டு. ஸோ டோம்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லி பிரபா சொல்றாங்க. கேட்பாரு, எப்படி நீ நினைக்கிறேன்னு சொல்லி பக்தர்கள் கேட்பாரு. உடனே சொல்லுவாங்க, ஹம்சுதானத்தை சொல்லுவார், சூப்பரா இருக்கு பிரபா, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். தமால் கிருஷ்ண சுவாமி சொல்லுவார், சுரபி பிரபு சூப்பரான ஜாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். பிரபா சிரிப்பார், எல்லாரும் நீங்க சொல்றீங்க சுரபி பிரபு எவ்வளவு நல்லா பண்ணிட்டான்னு சொல்றீங்க, சுரபிகிட்ட போய் சொல்லிட்டு அவர் வந்து சுரபி பிரபு வந்து தூக்கமே கிடையாது ஒரு 3 வாரம் 4 வாரமா. நானா சொல்ல மாட்டேன் உன்னை பத்தி நல்லா பண்ணிக்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரே டியூட்டி என்னது, குருவுடைய ஒரே டியூட்டி என்னது, டிசைபிள திட்டிக்கிட்டே இருக்கிறது தான். அது என்னுடைய ஜாப். ஏன்னா வந்து ஒரு குருவுடைய கடமை அது. இல்லைன்னா டிசைபிள் வந்து அவன் தவறிடுவாரு. அதனால எல்லாரும் நல்லா பண்ணிட்டான்னு சொல்லிக்கலாம், நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லி விளையாட்டுக்கா சொல்லுவார். ஓகே, ஏன்னா பிரபாத் வந்து 2 மீனிங் தான் எப்பயுமே, அது உண்மை கூடாது. பிரபாத் திட்டிட்டு தான் இருப்பாங்க. மாதாஜிஸ்லாம் நல்லா திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பிரபாத் அழுவார், நான் உங்களுக்கு திட்டுறேன்னு வருத்தப்படாதீங்க, இது உங்களுக்கு நன்மைக்கு தான் பண்றேன், எனக்கு 2 கடமை இருக்கு, ஒன்று குருவா உள்ள கடமை இருக்கு, அந்த கடமைக்கு நான் திட்டிதான் ஆகணும்னு சொல்லி பிரபாத் சொல்லுவார். ஓகே, ஸோ 600 பக்தர்கள் குறையாம வந்திருப்பாங்க, எல்லாம் இஸ்கான் சேர்ந்து இருப்பாங்க. இந்த விருந்தாவனுடைய அந்த டெம்பிள் ஓப்பனிங் ஆனுவல் பில்கிரிமேஜ் மாயாப்பூர் போயிட்டு விருந்தாவன் வராங்க. ஸோ இன்னும் அந்த கிளீனிங்கு குக்கிங் இதெல்லாம் நடக்கும், எல்லாம் கிராண்டா பண்ணுங்கன்னு பிரபா சொல்லிடுவார். கடைசியில பிரபாவுடைய இந்த ஆசை நிறைவேறிச்சு. இங்க வந்து அமெரிக்க பக்தர்கள் தங்குற மாதிரி ஒரு பெரிய பில்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை நிறைவேறிச்சு. மிகப்பெரிய பில்டிங் 4 ஸ்டோரி பில்டிங் பெருசா வந்துச்சு. ஓகே, அதுதான் அந்த பீனா பேக் சைடில் இருக்குல்ல, ஒரு இது இருக்கு கிடைக்கும் காசு நல்லா இருக்கும் ரூம்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மார்பிள்லாம் சும்மா க்ளீனாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, அப்படி சூப்பராக இருக்கும். பிஸ்னஸ்க்குலாம் என்ன வேணும், நம்ம கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுக்கு நல்லா ஒரு இடம் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவார். பிரபா சொல்லுவார் இந்த டெம்பிளை பார்த்துட்டு, இட் இஸ் ஹெவன் ஆன் எர்த், ஒரு வந்து பூமியில இருக்க ஒரு சொர்க்கம், இது இந்தியாவுக்கு எல்லா கோயிலும் கூட சர்பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு பிரபா கேரண்டி கொடுப்பாரு. பிரபா கூட அந்த மாதிரி வாங்குறது ரொம்ப கஷ்டம், இந்தியாவுக்கு எல்லா கோயிலோட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவார். ஓகே, ஸோ அங்கே இருக்கிற அங்கே பார்த்தீங்கன்னா தமாலா ட்ரீ இருக்கும், அந்த தமாலா ட்ரீ இன்னும் பார்க்கலாம் இஸ்கான் டெம்பிள் இருக்கு. ஓகே, அந்த ட்ரீயை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பிரபா, ஏன்னா இது ரொம்ப ரேரு, இது ராதாராணிக்கு ரொம்ப பிடிக்கும். ராதாராணி கிருஷ்ணர் நினைச்சு அந்த தமாலா ட்ரீயை கட்டி பிடிப்பாங்க. இது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். ராதா தாமோதர் டெம்பிள்ல இருக்கு, சேவா கோச்சில் இருக்கு, இப்போ இஸ்கான் டெம்பிள்ல ஒன்று இருக்கு. ஓகே, அதனால இதை வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கோயில் நடுவில் அந்த ட்ரீ இன்னைக்கு வரும், அதை பார்க்கலாம் போயிட்டு போனால் நம்மள என்ன பண்ணலாம், அதை வர்ஷிப் பண்ணலாம், அந்த ட்ரீயை வர்ஷிப் பண்ணலாம். ஸோ பிரபா வந்து நல்லா திருப்தி ஆகிடும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு, கெஸ்ட் ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இது செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஓகே, இன்னைக்கு இந்த கிருஷ்ண பகவான் டெம்பிள் ஓப்பனிங். ஸோ பிருந்தாவனுடைய வீடு, பாம்பேயுடைய ஆஃபீஸு, மாயாப்பூருடைய வொர்ஷிபிள் பிளேஸ், இது அடிக்கடி பிரபா சொல்லுவார். முதல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் அமெரிக்காவே ஹெட் குவார்டர்ஸ் ஆக்கிடலாம், அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கே வர வேணாம்னு சொல்லி தான் பிரபா பிளான் பண்ணுவார். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து மதிக்கவே மீன்ஸ் இதை பொருட்டாவே எடுத்துக்கலான்னு சொல்லி அமெரிக்காவிலே இருந்தெல்லாம் முடிவு பண்ணுவார். கிருஷ்ணர் வந்து அவருடைய பிளானை மாற்றி இந்தியாவில் என்ன பண்ணுவார், மிகப்பெரிய கோயில்கள் வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விருந்தாவன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பியூர் டிவோட்டிஸ் தான் தெரியும் விருந்தாவனுடைய அந்த மகிமை. நம்ம டிக்கெட்டை வாங்கிடலாம், எல்லாம் போய் பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நம்ம கண்களுக்கு வந்து இது என்ன இதுவும் மாதிரி தான் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, எல்லாம் இருக்காங்க, ஆர்டினரி பர்சன்ஸ் தான் இருக்காங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, வளர்றாங்க, எல்லாம் மிஸ்டிக்ஸ், இதை சொல்லுவாங்க மித்தாலஜி, இதெல்லாம் மித்தாலஜி அப்படின்னுவாங்க, மைத்தாலஜின்னுவாங்க. கிடையாது.
தூய பக்தருக்கு தான் விருந்தாவனுடைய மகிமை வந்து தெரியும், புறப்படும், கண்கு புறப்படும். ஓகே, ஸோ அதனால இந்த விருந்தாவன், இந்த இதே விருந்தாவன் தான் கிருஷ்ணா இருக்கிறார். இன்னுமே அந்த பாஷ்யம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் நம்ம கண்களுக்கு தெரியாது. கிருஷ்ணர் கோபியோட நடக்கிற பாஷ்யம் நடக்குது, கிருஷ்ணர் விருந்தாவன் போறதே கிடையாது, ஆனால் நம்ம கண்களுக்கு தெரியாது. ஸோ அதனால விருந்தாவன வாசிக்கலாம் பிரபா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விருந்தாவனை விட்டு போவேன் பிரபா என்ன பண்ணுவாரு, விருந்தாவனுடைய குளோரிஸை உலகம் ஃபுல்லாக பரப்புவார். அதனால விருந்தாவன வாசிகள் என்ன நினைப்பாங்க, பிரபா நம்ம ஊருக்காரன் தான் நினைப்பாங்க எல்லாரும். ஆனா பிரபாரு ஊர் இது பெங்கால். ஆனா அவர் வந்து பிரபா விருந்தாவன்ல கொஞ்ச நாள் இருந்தார். ஓகே, அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா போய் விருந்தாவனை பரப்பி எல்லா விருந்தாவனுக்கு வர்றாங்க. அந்த ஃபிளைட் டிக்கெட் இதுலயே வந்து கவர்ச்சி பண்ற மாதிரி விருந்தாவனுக்கு இது பண்ணாலும் யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பேர் வராங்க விருந்தாவன். அங்க இருக்கவங்களாம் நல்ல பிஸ்னஸ். ஏன்னா நிறைய பேர் டெம்பிள் கட்டுறாங்க, டெம்பிளுக்கு வந்து நீட்டி ட்ரெஸ் இதெல்லாம் வேணும். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா விருந்தாவன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. அங்கே உள்ள டிடி ட்ரெஸ் வைக்கிறவங்க அவங்களாம் ரொம்ப ஏழையாக இருந்தாங்க. ரொம்ப அது கோயில் கட்டின உடனே பண்ணவே மாட்டாங்க, யாரும் இது பண்ண மாட்டாங்க. அதே கரெக்ட், டெய்லி சேஞ்ச் பண்ணுவார். எல்லாமே ரெண்டு டைம். அதனால எல்லாருமே பிரபாதம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, வந்து மனசுல ரொம்ப பிடிக்கும் பிரபாதம். இது வந்து நம்ம இந்த புக்கை முடிச்சிட்டோம். இது வந்து 6th வால்யூம் ஆரம்பிக்கிறோம். இது 6th வால்யூம் நம்ம அடிஷனல் பாசியம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1970 to 75 இதை பற்றி பேசினாங்க. ஓகே, அவருடைய ஸ்னாப்சிஸ் என்ன பண்ணாரு அமெரிக்கால, இதெல்லாம் போட்டுதான் அமெரிக்கால முழுதும் ஸ்பீச் பண்ணாரு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல இருந்துச்சு இல்லையா. இதுலயுமே வந்து கொஞ்சம் இந்த புக்ல என்ன பண்றாங்கன்னா புக் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஆமா, புத்தகம் விநியோகிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் அமெரிக்காவில் திருப்பி ரீச் பண்ண போவாரு, எப்படி இஸ்கானை ஒன்று பண்றாரு, இதெல்லாம் வந்து இதில் பார்ப்போம். ஓகே, 2D ப்ரீச்சிங் மேனேஜிங். ஓகே, அதுக்கப்புறம் ரைட்டிங் டிரான்ஸ்லேட்டிங், இதெல்லாம் தான் இதான் ப்ராப்பர் ஆக்டிவிட்டி. ஓகே, டூர் பண்ணுவார், ப்ரீச் பண்ணுவார், இஸ்கானை மேனேஜ் பண்ணுவார், ரைட் பண்ணுவார், டிரான்ஸ்லேட் பண்ணுவார், லெக்சர் பண்ணுவார், இதுதான் அவருடைய வேலை. ஓகே, அவர் வந்து என்னைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் டூர் பண்ணணும், மேனேஜ் பண்ணுறமே அப்படிலாம். அதெல்லாம் வந்து அவர் ஹி ஸ்டார்டட் ரிலேஷன் கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணனுடைய சேவையில் என்ன பண்ணுறாருலாம் அவர் இன்பமாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். ஸோ பிரபுபாதருக்கு புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்னா அவர் குருமாரா சொல்லியிருக்கிறார், புக்ஸை வந்து என்ன பண்ணுவீங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து சின்னதாக மேகசின் விற்றாலுமே அவருடைய குரு மகாராஜ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ண மகாராஜ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரபாதர் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் ஆங்கிலத்தை வந்து புக்கு எடுத்து அச்சடிச்சு விடணும்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பெங்கால் தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியாது, போக போக இது உண்மையாயிடும். மேற்கத்திய நாடுகளில் அதுதான் நிதர்சனம். அதே மாதிரி நம்ம மேற்கத்திய நாடுகளில் ஃபாலோ பண்ணால் நமக்கும் தெரியாமல் போயிடும். அதனால் நமக்கு இப்போ சான்ஸ்கிரிட்லாம் தெரியாது. இப்போ இங்கிலீஷ்லாம் வந்ததுனால நமக்கு ஈஸியாக இருக்குது படிக்கிறது. அதே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அதான் பிரபாதர் புக் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோக்குள்ள புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் பிரபாதர் அவ்வளோ ப்ளீஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு 100 புக்கை நீங்கள் எடுத்து பிரபாதருடைய ஒரு பெரிய ஒரு வெல்தி பர்சன் அவர் என்ன பண்ணாரு, அவருடைய கம்பெனிக்காரங்களுக்கு 100 புக்கை வந்து வாங்கி கொடுத்துட்றாரு பேக் டு கார்டன் மேக்சினை. பிரபாதர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஹீஸ் அ வெரி ஜென்டில்மேன். இந்த மாதிரி அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஃபெஸ்டிவல்லாம் வருதுன்னு என்ன பண்ணோம், பிரபாதர் புக்கை வாங்கி அப்படியே எல்லோரும் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவருக்கு என்ன தெரிய போகுது, அப்படி கிடையாது, அவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த அதுக்கு மேல சொன்னாங்க அஞ்ஞான சுகிருதி, அது கிடைக்கும். ஓகே, அது கிடைக்காத நமக்கு கிருஷ்ணா பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரியும். ஓகே, அதனால பிரபாதர் 1970 ரத யாத்திரையிலே சான்சர்ஸ் பண்ணும்போது அப்ப என்ன பண்றாங்க, இந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் நிறைய பண்றாங்க. 1970 ரதயாத்திரையில வந்து கிருஷ்ணா புக்கு அந்த பிரிண்ட் பண்ணி வருது. ஒரு 2 டஜன் புக் இருக்கும். அது வந்தவொடனே ரதயாத்திரை நடந்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் கொண்டு வர்றாரு. உடனே பிரபாதர் பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடாரு. கிருஷ்ணா புக் அந்த பைண்டிங் இதெல்லாம் பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடாரு. அப்ப சொல்றாரு, இது யாரெல்லாம் வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்றார்.
உடனே எல்லாம் அடிதடியில் வாங்கி உடனே காலியாகிடலாம், புக்ஸ் எல்லாம் காலியாயிடும். இதே மாதிரி தான் 1967 டீச்சிங்ஸ் அண்ட் லா சைத்தன்யா அந்த புக்கு இந்த மாதிரி தான் காலியாகும், மீன்ஸ் நிறைய பேர் எடுத்துப்பாங்க. ஓகே, அவருக்கு ஒரே ஒரு புக்கு தான் இருக்கும். அந்த புக்கை என்ன பண்ணுவார், ஒரு டிசபிள் கொடுத்துருவார், சத்யபிரதான் ஒரு டிசபிள் கொடுத்துருவார். அதனால பிரபாகர் வந்து முதலே என்ன பண்ணலாம், புக்கை வந்து எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் எப்படி புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது. 1967 இன்னமும் ட்ரை பண்ணுவாங்க, புக் ஸ்டோரில் போய் வச்சிருவாங்க, வச்சுட்டு அட்வைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, எல்லாம் அப்படியே தான், புக்கு அப்படியே தான் இருக்கும், யாருமே வாங்க மாட்டாங்க வந்து. ஓகே, எல்லாம் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, எப்படி தான் புக்கை கொடுக்குறது தெரியாது. புக்கெல்லாம் எழுதுவார் பிரபாகர், நான் எதையும் புக்கு எதுவும் விற்கிறது தெரியாதா இருக்கும், எப்படி விற்கிற டெக்னிக்கே தெரியாது. ஓகே, ஒரு நாள் என்ன ஆயிடுனா 1971 இது வந்து இனிஷியலா 1966 ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 5 இயர்ஸா அவர் என்ன பண்றாரு, புக்ஸ் எல்லாம் எழுதுறாரு. பட் ஆனால் எப்படி விற்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு, ரொம்ப தெரிஞ்சதான் வாங்குறாங்க. 1971 என்ன பண்றாங்க, ஒருத்தர் வந்து 2 பிரம்மச்சாரி என்ன பண்றாங்க, ஒரு கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, இங்க பெட்ரோல் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, யூஎஸ்ல கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அங்க போய் கேஸ் அடிக்கிறாங்க, வண்டிக்கு அடைச்சிட்டு அங்க உள்ள அங்க கேஸ் அடைப்பால அந்த சர்வெண்ட் அவர் வந்து என்ன பண்றாரு, எட்டி பார்க்குறாரு. உடனே இந்த கிருஷ்ணா புக் இருக்கு, உடனே பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. உடனே அந்த பிரம்மச்சாரிக்கு பார்க்குறாங்க, இந்த புக்கை வச்சுக்கிறீங்களா, நாங்கள் கேஸ் பில் கொடுக்குறதுல இந்த புக்கை நீங்கள் வச்சுப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே புக்கை கொடுத்துட்றாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓ இது ஒரு நல்ல இதாக இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெம்பிள் பிரசிடென்ட், சான் பிரான்சிஸ்கோ டெம்பிள் பிரசிடென்ட் கேசவ பிரபு, அவருடைய அண்ணன் தான் கரந்தர பிரபு, அவர் தான் ஜிபிசி ஹெட்டு அந்த ஏரியாவுக்கு, லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் பிரான்சிஸ்கோலாம் ஈஸ்ட் கோஸ்ட் தானே, அது என்ன ஈஸ்ட் கோஸ்ட் இல்லை வெஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே கேசவ பிரபு சொல்கிறாரு, சரி நம்ம என்ன பண்ணலாம், கிராசரி ஸ்டோரில் நிற்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்குல்ல, அது போனால் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அது போனால் போய் நிற்கிறாங்க பிரம்மச்சாரி. நேற்று போகிற வரவங்கட்டா கிருஷ்ணா புக் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நிறைய புக்கு போகுது, உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க, ஓ இட்ஸ் ஒரு மிராக்கிள். ஆனால் இந்த புக்கு வந்து நார்மலாக விற்கிற விட நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஏன்னா கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணுறோம் இல்லையா, எப்படி டெம்பிளில் சேவை பண்ணுற மாதிரி அந்த புக்கு விற்கிறோம். நார்மலாக புக்கை விற்கிறது வேற, இந்த புக்கு விற்கிறதோட ஹாப்பினஸ் வேற. உடனே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரஸி கிடைக்குது. உடனே சொல்கிறாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் போனோம், இந்த மாதிரி புக் கொடுக்குறோம்னா எல்லா டெம்பிளும் ஆரம்பிக்கிறாங்க. சரி நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம், லாஸ் ஏஞ்சல்ஸ், சாண்டியகோ, டென்வர் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த டெம்பிள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸாம்பிள் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாம் கிராசரி ஸ்டோர் மூலம் நின்று என்ன பண்ணுறாங்க, புக்கு வந்து விற்கிறாங்க. இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது புக் டிஸ்ட்ரிபியூஷனே, நமக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி அட்டம் பண்ணாலே பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணா பாலாஜி ரொம்ப பிடிக்குமா. ஓகே, ஸோ அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி யங் மென் உமன் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி புக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண விற்கிறது. இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் இந்தியாவிலையும். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு டெம்பிளும் போட்டி பண்ணுறாங்க. சான் பிரான்சிஸ்கோ டெம்பிள் டெய்லி பார்த்தீங்கன்னா 20 கிருஷ்ணா புக் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க, டெய்லி 20. மற்ற டெம்பிள் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் போட்டி போடுறாங்க எல்லாம். ஆனால் சான் பிரான்சிஸ்கோ டெம்பிள் வந்து நிறுத்த முடியல யாராலையும். பயங்கர ஸ்பீட் என்ன பண்ணுறாங்க, நல்லா குயிக்காக நிறையா பண்ணுறாங்க. சில சமயம் என்ன பண்ணுறாங்க, 70 புக்கே வித்துறாங்க கிருஷ்ணா புக். கிருஷ்ணா புக்கை கொடுத்தோம்னா பிரபாகர் ரொம்ப பிடிக்குமா. ஓகே, ஒரு கிருஷ்ணா புக்கை கொடுக்கறது 10 பகவத்கீதை புக் கொடுக்கறது சமம், அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பிரபாகர் என்கரேஜ் பண்ணுவார், இந்த மாதிரி புக்கை கொடுங்க, ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா என்னுடைய மிஷனுடைய நோக்கம் வந்து புக்கில் இருக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபினிஷ் பண்ண முடியும், நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1 ஹவர் ஃபினிஷ் பண்ணுவீங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ அவங்களுக்கு போகும். ஆனால் நீங்கள் புக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நிச்சயமாக அவங்க வாழ்க்கையை டேர்ன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பிரபாகர் இன்சிஸ்ட் பண்ணுவார். ஓகே, அதனால இந்த முண்டை லிட்ரேச்சரை, இந்த மாதிரி பௌதிக பத்திரிகைலாம் வருதுல, நிறைய தேவையில்லாத பத்திரிகைகள் பேப்பர்கள்லாம் வருது, அதில் நம்ம நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி கண்ணையும் கெடுத்து மூளையும் கசக்கி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த ஆன்மீக நூல்களை படிக்கட்டும் எல்லாரும். எல்லாருடைய வீட்லேயும் ஒரு கிருஷ்ண கான்சியஸ் லிட்ரேச்சர் இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு பேஜ் படித்தாலும் போதும், அவனுடைய வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு பிரபாகர் சொல்றார். ஓகே, 1% ஆஃப் ரீடர்ஸ் பிகம் டிவோட்டீஸ். ஒரே 1% போதும். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 5% அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 1% இருந்தால் போதும், இந்த உலகம் ஃபுல்லாக மாறிடும். ஒரே 1% டிவோட்டி இருந்தால் போதும். ஓகே, இது உண்மை. ஆக்சுவலாக இந்த பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, many persons, out of many persons one may become devotee அப்படின்னு சொல்கிறார் இல்லையா.
அதனால பிரபானுக்கு புக் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அவருடைய வாழ்க்கையோட எய்மே. ஏன்னா அவன் வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணாரு, புக்ஸ் எழுதிட்டே இருந்தார். அதே மாதிரி அவருடைய புக்ஸை படிக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி. அவர் புக்ல அவ்வளவு கருத்துக்கள் கொடுத்திருக்காரு. இந்த மாடல் வேர்ல்ட்ல நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைகளை எப்படி கிருஷ்ண உணர்வோட நம்ம தீர்க்கலாம், இது எல்லாம் புக்ல கொடுத்திருக்காரு. அதனால என்ன நம்ம ஹாசினி இந்த புக்ஸை என்ன பண்ணாம நிச்சயமாக படிக்க வேண்டும். புக் டிஷ்யூ பண்ணக்கூடாது, படிக்கணும், செய்யணும். ஓகே. ஸோ கிருஷ்ணா தான் கடவுள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க ப்ரீச் பண்ண முடியும், நிச்சயமா சக்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி பிரபாகர். இந்த புக்ஸ் மேகசின்ஸ்லாம் மாயாவை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெப்பன்ஸ், அணுகுண்டு மாதிரி. இந்த லிட்ரேச்சர் நல்லா செல் பண்ணுங்க அமெரிக்கான்னு சொல்லி சொல்வார். ஓகே. இது ஒருத்தரை மாயோட பிடியிலேருந்து ஒருத்தர் விடுவிச்சிடும். நம்மளை மாதிரி யாருமே புக்ஸ் நிறையாவெல்லாம் வைக்கல. ஆக்சுவலாக எஸ்கான் மாதிரி நிறைய புக்ஸ்லாம் யார்ட்டையும் கிடையாது, இந்த மாதிரி கிளாஸ்லையும் கிடையாது. அதனால என்ன பண்ண நம்ம இந்த புக்ஸை படிச்சுட்டு புக்ஸை ப்ரீச் பண்ணணும் எல்லாருக்கும். இன்னைக்கு கூட லெக்சர்ல பிரபா சொல்றாரு, நம்மளும் திக்விஜய் தான். திக்விஜய்னா என்ன, ஒரு இடமா போய் ப்ரீச் பண்ணணும். அங்க இருக்கவங்க எல்லாம் மீன்ஸ் அவங்க வெல்றதுன்னா என்ன அர்த்தம், கத்தியை வச்சு வெல்றது கிடையாது, அந்த வாதங்கள் மூலமா அவங்களுக்கு புரிய வைக்கிறது. இது திக்விஜய் தான் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாரு. ஓகே. ஸோ பிரபா என்ன பண்றாரு, எல்லாமே முக்கியம். டிடி வர்ஷிப் முக்கியம், ஹரே கிருஷ்ணா சாட் பண்றது முக்கியம், பப்ளிக் பிளேஸ்ல கீர்த்தன் பண்றது முக்கியம், அவுட் சைட் லெக்சர் பண்றது முக்கியம். அதே மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணோம், இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது நிச்சயம் வரணுன்றார். ஸோ கீர்த்தன் வச்சிருந்தோம்னா அதை புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வச்சோம்னா அதை புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த மாதிரி. ஓகே. இது அக்காம்பனி பண்ணணுன்றார். ஏன்னா சன்னியாசிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சர் பண்ணும். அப்படி லெக்சர் கொடுக்கும்போது அங்கே பரப்பா புக்ஸை வச்சுக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. டிஸ்ட்ரிபியூட் புக்ஸ் ஆஸ் மெனி ஆஸ் பாசிபிள். யாராவது ஒருத்தர் நம்மகிட்ட பிலாசபி கேட்டீங்கன்னா கேட்டால் கொஞ்சம் புரியும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய புக்கு ஒன்று வாங்கினாங்கன்னா அவங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிடும். அதனால selling the books is a best preaching activity. Selling books, holding kirtan in public places like schools and colleges and preach. அப்படின்னு சொல்லி பகவன் தாசா அப்படின்றவருக்கு பிரான்ஸ்ல இருக்கிறது எழுதுறாரு. ஓகே. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா ஆன்லைன்ல? ஓகே. பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி மாதாஜி பாயிண்ட் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. வயசு 78 ஆயிருக்கு. அப்போது அவருக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வருது, மலேரியா காய்ச்சல் சொல்றாங்க. ஆனா டாக்டர் பிரபுபாதர் எனக்கு மெடிசன் வேண்டாம், டாக்டர் வேண்டாம் என்று சொல்றாரு. ஆனா பிரபுபாதர் கண்டிஷன் மோசமாக உள்ளது. பக்தர்கள் விருந்தாவனத்தில் உள்ள கோசாமி சமாதிகளை தினமும் கீர்த்தனை பண்ணிட்டு வராங்க. அப்போது அதாவது நம்ம ஆச்சாரியத்தை வாங்கி டீச் வாங்கிட்டு நம்ம விதிமுறையில கரெக்டா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அது அவங்களுக்கு பாதிக்குன்னு சொல்றாரு. ஆனா இது எனக்கு மலேரியா காய்ச்சல் கிடையாது, ஆன்மீக நோய் என்று சொல்றாரு பிரபுபாதர். தேங்க் யூ மதர். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஓகே. ஸோ ஆன்மீக காய்ச்சலுக்கு வியாதிக்கு குணப்படுத்த இந்த மாதிரி ஆன்மீகமா பக்தர்கள் முன்னேறினாங்கன்னா அது சரியாகும். ஓகே. உன் பாயிண்ட் என்ன? பக்தர்கள் மாதிரி டிசைபிள் நிறைய அக்செப்ட் பண்ணிருக்க பிரபாதர் சொன்னாங்க. ஏன்னா நம்ம இனிஷியேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏதாவது தப்பான 4 ரெகுலேட்டரி பிரின்சிபிள்ஸ் ஒன்று கூட ஃபாலோ பண்ணேன்னா குரு மகாராஜ் அதாவது பிரபாதர் போய் அக்செப்ட் பண்ணுவாங்க. நாளையுமே எதுவுமே ஃபாலோ பண்ணாலும் ரிப்பீட் பண்ணணும். ஒண்ணு கூட நாளையுமே ஏதாவது ஒன்றை விட்டா முடிஞ்சது. அதான் சொன்னீங்க, ஒன்றை விட்டா முடிஞ்சது. அதே மாதிரி சாண்டிங்கும் மிஸ் பண்ணாலும் அதனால ஜாக்கிரதையா இனிஷியேஷன் ஒன்று. ஓகே. ஓகே. ஹரிபிரியா மாதாஜி உங்க கருத்துக்கள் நான் எங்க இருக்கீங்க? நீ வெளியே இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த காலேஜ் கல்பரம் பிரபுஜி. சொல்லுங்க உங்க கருத்துக்கள் என்ன? பிரபுஜி டெம்பிள் கட்டுறதுக்கு சுரபி பிரபுஜி பிரபுபாதர் கிட்ட நிறைய திட்டு வாங்கினாரு. எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அப்ப கூட அவர் ஆன்மீக குருவா அவரோட கடமை சிஸ்டம் இருக்கிறதா அப்படின்னு அந்த மாதிரி அவர் சொன்னாரு.
சரி, தேங்க்யூ மேடம். ஆக்சுவலாக அதை சொல்ல கொஞ்சம் இது பண்ணுறேன். பிரபாத் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஓகே, சுரவிபுரம் முதல்ல திட்டுவார், ரெண்டாவது வரும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார் பிரபாத். ஓகே, அது கூட ஜோக்கா சொல்லுவார், சும்மா ஜோக்கா சொல்லுவார். எல்லாரும் நல்லா சொல்றாங்க சொல்லுவாங்க, ஜோக்கா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லுவார். ஓகே, அவர் அப்ப திட்ட மாட்டாங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு நீங்க சொல்லுங்க. பிருந்தா மாதாஜி காலை சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அது 10 பகவத்கீதை புக்கு கொடுத்தாக்க, சாரி, ஒரு கிருஷ்ணா புத்தகம் கொடுப்பது வந்து 10 பகவத்கீதை புத்தகம் கொடுப்பதற்கு சமம்னு பிரபுபாதா அவர்கள் சொல்றாரு. பிரபுபாத் யார் சொன்னு தெரியல, பட் அந்த மாதிரி ஒரு உண்டு. ஆக்சுவலா பிரபுபாத் ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணா புக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உலகத்தை வந்து கிருஷ்ணா உணவுல ஏக்கமா மாத்திரலான்னு கூட சொல்றாரு. ஆமா, ஓகே. ஆனால் அந்த வாசம் யார் சொன்னான்னு தெரியாது. ஓகே, அது வந்து ஒரு ஜென்ரலாக உண்டு, ட்ரெண்ட் உண்டு இஸ்கானுக்குள்ள. பகவத்கீதை கொடுக்குற ஒரு கிருஷ்ணா புக் கொடுத்தா போதும், அவ்வளோ சமம், அவ்வளோ பொட்டன்சின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கூட புத்தகம் புக்கு படிச்சாதான் மாயாவின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் சொல்றேன். விடுதலை கிடைக்கும், கரெக்ட். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வீட்டில் இருக்கீங்க மாதாஜி? பிருந்தா மாதாஜி சரி, சரி, வரலாம். கவாலி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது வந்து புக்கு வந்து வச்சிருக்காங்க. புக்கு வச்சிருக்கும் போது அது வந்து அவங்கள சேல்ஸ் பண்ண முடியல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, கிராசரி ஷாப்ல கொண்டு போய் வித்தோம்னா சேல்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு கிராசரி ஷாப்ல கொண்டு போய் விற்கிறாங்க. அதை பார்த்துட்டு சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க்கு அதே மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. அதுல வந்து எல்லாரும் கம்மியான புக்கு தான் விற்கிறாங்க. சான் பிரான்சிஸ்கோல தான் நிறைய புக்கு விற்க முடியுது. ஒரு நாளைக்கு 20 புக்கு விற்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணருடைய நோக்கம் தான் அதுல இருக்குது. நம்ம பிரச்சாரம் பண்ணோம்னா கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியும், புக்கு படிச்சாதான் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் அப்படின்றாங்க. இது வந்து புக்கு படிக்கிறவங்களுடைய வாழ்க்கைய மாற்றிவிடும் அப்படின்றாங்க. ஆன்மீகமான வாழ்க்கைக்கு மாறுவாங்கன்றாங்க. இந்த புக்கு படிக்கிறது வந்து நம்ம மாயாவையே எதற்கும் வெடிவுன்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு கேட்கலையா இப்ப? சரி சரி, நீங்க சொல்லுங்க. பிருந்தாவன் சொல்லுங்க. இல்ல பிரபு, வீட்டு எடுக்கும் போது வெள்ளம் மேல போயிடுச்சு. ஓ சரி சரி சரி, இப்ப சொல்லுங்க. உடம்பு முடியாம ரொம்ப இதுவா இருந்ததுக்கு அப்புறம் உடம்பு நல்லா ஆகணும்னா பிரபுப்பா 7 மாசமும் 8 மாசத்துலயே நல்லா ஊரெல்லாம் சுத்தி இது பண்ணிட்டு இருக்காரு. அப்போ யாரோ கேக்குறாங்க அவர்கிட்ட, இவ்வளவு வயசாகுது என்ன பிரபு கேட்டாங்க. அந்த ரிப்போர்ட் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, நீங்க எப்படி உங்க ஆர்கனைசேஷன் ரன் பண்றீங்க, இது என்ன வேலை பார்க்கறீங்களான்னு கேட்பாங்க. நாங்க வந்து நிறைய ஒர்க் பண்றோம்னு சொல்லி பிரபா சொல்லுவார். உங்க இது பெக்கிங் தானே பண்றீங்க இந்த மாதிரி கேட்பாங்க. பெக்கிங் கிடையாது. பெக்கிங் அது ப்ராப்பர் ஆன்சர் பண்ணுவான்னா, நான் வந்து இந்த வயசான காலத்திலேயே வந்து உலகம் ஃபுல்லா 2-3 தடவை சுற்றி வந்துடுறேன், உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லி பிரபார் கேட்பார். அந்த மாதிரி அப்படி தயாரிச்சு நின்றோம். பிரபார் டிசிப்ளின் கை தட்டுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு இது வந்துடும். சார் பிரபாத் வந்து சொல்லுங்க. 30 வயசு பையன் மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்த அவனாலே முடியாது ஆக்சுவலா. ஆமா, அந்த 30 வயசு பையனால முடியாது அந்த மாதிரிலாம். அவ்வளவு தூரம் பிரபாத் என்ன பண்ணுவாரு, ஸ்டெப் எடுத்து உழைச்சிருப்பாரு. இது வந்து ஆபீஸா வச்சிருக்காரு. பிருந்தாவன் வந்து வீடாவும், மாயாப்பூர் இது வந்து வர்ஷிப்பாகவும் வச்சுட்டு இருக்காரு. தேங்க்யூ மாதாஜி. போதும் மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பாம்பேல 1972 மார்ச்ல இருந்து 1975 வரைக்கும் அதை கவனிச்சுட்டே இருக்காங்க. பாம்பேல இருக்கிறது 6 மாசத்துல யூரோப் ஃபுல்லா சுத்தி வராரு. அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ், பாஸ்டன், நியூயார்க்கு, சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, மெல்போர்ன், எல்லா இடத்துலயும் சுத்தினா கூட ஆனா அவர் வந்து புக்கை எடுக்கிறத மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அதை விடவே மாட்டாரு. இப்ப லாஸ்டா வந்து 2 மாசத்துல வந்துடுறாரு மாதாஜி. 2 மாசம் தான். பிப்ரவரி மாசத்துல வந்து இந்த மாதிரி இடத்த சுத்தி இருந்துறாரு. ஒரு சாசி முதல் வட்டம் இருந்தாலும் போகும்போது 6 மாசம் ஆகும். இப்ப 2 மாசம் சுத்திட்டு வருவார். அந்த மாதிரி பண்ணுவாரு.
எந்த நேரத்திலயும் அவர் புக் எழுதுறத மட்டும் விடவே விடவே இல்ல. இல்லை. 20th மார்ச் வந்து நான் கல்கட்டால இருப்பேன் கௌரவ பூர்ணிமா அன்னைக்கு. அதுக்கப்புறம் அங்க வந்து கவர்னர் சென்னா ரெட்டி வராரு, எல்லாரும் வர்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும், அங்க லெக்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா எந்த நேரமும் அவருக்கு ஷெட்யூல் கரெக்டா இருக்கு, எப்பவுமே ஃபுல் ஷெட்யூலா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ராம்ஜி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. book distribution is the best preaching or Prabhupada. book distribution best preaching. அதனால நமக்கு காசு இருக்கும்போது என்ன பண்ணிடணும், நம்ம டிடி வர்ஷிப் இதெல்லாம் ஓகே முக்கியமானதான், கோயில் கட்டதான் முக்கியமானதான். ஆனா ப்ரொபாரா வந்து உண்மையிலே ஹாப்பி ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து புக்ஸை வந்து என்ன பண்ணிடணும், அதுல மணியை போடணும். சரியா? 30,000 காசு கொடுத்து நமக்கு டெம்பிள் கட்டுறதுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் that is also good only. I am not saying it's bad. ஆனா அதே காசை வந்து ப்ராப்பர் மிஷன் புக்ஸ்ல போட்டீங்கன்னா அவருடைய கருணை அதிகமா கிடைக்கும். ஓகே, நம்ம புரிஞ்சுக்கணும். புக்ஸ் வந்து அவருடைய இன்னர் ஹார்ட். ட்ரெஷர், இட்ஸ் a kind of treasure. என்ன பிரபு? ட்ரெஷர் லைக் கரெக்ட். Thank you பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சுமீனா மாதாஜி, நீங்க பேச முடியுமா? ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுபாதர் வந்து அமெரிக்கா போய் பிரச்சாரம் பண்றாங்க. வந்து இந்தியாவுக்கு திரும்ப வருமா இல்லையான்னு கிருஷ்ணா வந்து பிளான் பண்ணி இந்தியாவுக்கு திரும்ப இடத்துல வந்து இது பண்றாங்க. மயிலாப்பூர், பிருந்தாவன், பாம்பே இந்தியாவில வந்து பிரச்சாரத்தை வந்து தீவிரமா பண்றாங்க. பாம்பே ரொம்ப முக்கியமான இடமா கருது. ஒரு சிவபுல் பிளேஸ் வந்து மாயாப்பூர், ஹோம் வந்து விருந்தாவன், மாயாப்பூர், பாம்பே வந்து ஆஃபீஸா கன்சிடர். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி வந்த போய் தான் நம்ம என்ன பண்ண முடியுது. இப்போ வந்து டிஸ்கவுண்ட் நிறைய இருக்கு இந்தியாவில், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வெரி நைஸ் டைம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ அமெரிக்காவோட இந்தியாவில் அதிகம் கோயில். இப்போ சத்யா மாதாஜி, நீங்க தான்டா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. புக்கு வீட்டுல இருக்கும்போதே போதும், அவங்க வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும், மாறிடும். வெரி நைஸ் பாயிண்ட். வாழ்க்கை மாறிடும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதனால எல்லாரும் புக்ஸ் வந்து வாங்குறது யோசிக்கூடாது. இது என்ன புக்ஸ் வாங்கணும், என்ன பண்ண போறதை வச்சுட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது பாகவதம்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு புக்ஸ், எல்லா வீட்லயும் இருக்கணும். ஓகே, பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரம். இப்போ வந்து நான் சைத்தன்ய ராம்ஜி பிரபு வாங்குறாரு, வீட்டில் வாங்கி வச்சிட்டோம். ஏற்கனவே அவர் இப்போ காசு கொடுத்தாரு. இந்த மாதிரி நம்ம ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பிரபு மாதாஜி. புக்கு வாங்கிட்டு எல்லாருக்கும் தரணும். எதுக்குன்னா அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அஞ்ஞான, அது பேர் அஞ்ஞான சுத்துத்தி. பகவானுடைய ஆசீர்வாதம், பிரம்ம ஆசீர்வாதம் கிடைக்கும். அஞ்ஞான சுத்துத்தி சொல்லுவாங்க. அது மூலமா நம்ம நம்ம பக்தி வந்து வளரும். வெரி நைஸ் பாயிண்ட். அதனால புக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதும் சரி, நம்ம காசு மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேவை. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ முடிச்சுக்கலாம். இங்கே இருக்க வைஷ்ணவர், ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவர் பிரணாம் பண்ணலாம். ரெகுலர் கிளாஸ் வந்து நாளைக்கு வந்து 5:45 5:30 இல்லையா? 5:30 5:30 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. நாளைக்கு வந்து கீர்த்தன் மேளா. ஓகே, ஃபுல்லாக அபிஷேகம் வந்து சேர்ந்து அபிஷேகம் பிளான் பண்ணியிருக்காங்க. 3 நாள் பார்ப்போம் அப்படின்னு. மேக்ஸிமம் வந்து எல்லாரும் வந்து வேஷ்டி, சாரி இதில் வந்துடுங்க. ஏன்னா அபிஷேகம் பண்ணும்போது டிடிக்கு பண்ணும்போது பேண்ட் போட்டு பண்ண முடியாது, சுடிதாரு இந்த மாதிரி வேறு ட்ரெஸ் வச்சு பண்ண முடியாது. ஓகே, அதனால் மேக்ஸிமம் சாரி லேடிஸு, ஜென்ட்ஸ் வந்து நம்ம வேஷ்டி சட்டை. ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். பிரபு நாளைக்கு வந்து கீர்த்தன் மேளா பிரபு, 2 hours கீர்த்தன் மேளா, அபிஷேகம் கீர்த்தன் மேளா. உங்களோட கிளாஸ் சண்டே பிரபு. உங்களுக்கு சண்டே எனக்கு சண்டே கிளாஸ் இருக்கு. நாளைக்கு கிளாஸ் இருக்கு. நாளைக்கு கிளாஸ் வந்து இது நாளைக்கு வந்து இது கிடையாது, இது பாரதிய தீமேட்டிக் கிடையாது. கிளாஸ் இருக்கு கீர்த்தன் மேளா வீட்டில். கீர்த்தன் மாத்திரம் வச்சிருக்கோம். ஓகே ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தர்ப்பயேவ ச பரிராணா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.